ஹாய், வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எப்படி என்ன என்ன டாபிக் பார்க்க போறோம்னு யாருக்காவது ஐடியா இருக்குதா? வெரி குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? இந்த EFT ஜாயின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீவ் ஆகிருக்கு. பல பேருக்கு சொல்லி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸும் அது ரிலீவ் ஆகிருக்கு. இதை வந்து கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். நம்ம லைஃப்ல இருந்து, நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன் சிம்பிளா இப்படி நம்ம டேப் பண்ணா நம்ம லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடும். இந்த மிராக்கிள், இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் இது ஒர்க் ஆகிறதுக்கு ஜஸ்ட் டேப். நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒரு ஸ்டேஞ்சஸ் தான். நிஜமாவே இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். வரும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பல விதமான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. இவ்வளோ நாள் அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து வெளியில் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த 2 நாள் கிளாஸில் உள்ளே இருக்க அந்த கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே வந்து வெளியில் இதாகிடுச்சு. நமக்குள்ள தேங்கி இருந்த அந்த ஸ்ட்ரெஸ், அந்த பதில் கிடைக்காத கேள்விகள், அதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி. தேங்க்யூ. நம்ம என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபீலிங் சேட் ஃபார் நோ ரீசன். எதனால நம்ம சங்கடமா இருக்கிறோம், கவலையா இருக்கோம்னு தெரியாம நம்ம சங்கடமா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். எல்லா காலகட்டத்திலையும் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மோசமான மனநிலை தான். நம்ம அடிக்கடி வந்து பல மனிதர்களால காயப்படுத்தப்படும் இல்லையா? இந்த மாதிரி நம்மளை காயப்படுத்தக்கூடியவங்க, நம்மளை வந்து அசிங்கப்படுத்தக்கூடியவங்க, நம்மளை வந்து கேவலப்படுத்தக்கூடியவங்க, நம்மளை பழி வாங்கக்கூடியவங்க, இவங்க யாருன்னு கேட்டா, உங்களோடயே வாழ்ந்து கொண்டு உங்களோட உணவை, உங்களோட உழைப்ப, உங்களோட ரத்தத்தை, உங்களோட ஒரு ஒரு நொடி வேர்வைய முழுசா சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய, அதை உறிஞ்சு குடிக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் தான். அது உங்களோட மனைவியா இருக்கலாம், உங்களோட கணவனா இருக்கலாம், உங்களோட குழந்தைகளா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அந்த மாதிரியானவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த கவலையையும், துக்கத்தையும், சங்கடத்தையும், வலிகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா உங்களை கேவலப்படுத்துறவங்க, உங்களை அசிங்கப்படுத்துறவங்க, உங்களை வந்து நிராசை, அதாவது ஒரு ஒரு மோசமான மனநிலையில உங்களை குற்றவாளியா பல நபர்களுக்கு காண்பிக்க கூடியவங்க உங்களோடயே இருக்கக்கூடியவர்கள். புதுசா ஒரு வெளியே இருந்த ஒரு மனிதர் வந்து
உங்களை குற்றவாளியா, உங்களை கேவலப்படுத்தக்கூடியவங்களா இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஒரு நபரை உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த நபர் உங்களை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பட் அதே டைம்ல உங்களுடைய அனைத்தையுமே உழைப்பிலிருந்து, வேர்வையிலிருந்து எல்லாத்தையும் உறிஞ்சு சாப்பிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் தான் உங்களை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, உங்களை துக்கப்படுத்துவாங்க, உங்களை வலிகளை ஏற்படுத்துவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்கனால மட்டும்தான் துரோகத்தை தெளிவா செய்ய முடியும். உறவுகள் மட்டும்தான் நமக்கு அதிகமான வலிகளை கொடுக்க முடியும். இது நிறைய இடங்கள்ல நமக்கு புரியறதே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு வரக்கூடிய வலிகள் நம்ம தான் காரணம், நம்ம தான் நம்மளுடைய கில்ட்டி ஃபீல், நம்மளுடைய தவறுகள் அப்படின்னு நினைக்கும். ஆனா அந்த தவறுகளை ஏற்படுவதற்காக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களே உங்களோட இருக்கக்கூடியவர்கள். இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்க இந்த உறவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய எமோஷனலை இல்லாம பண்ணிடலாம். ஏன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு வலிகளை தரக்கூடியவர்கள் வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. நிறைய விஷயம் நமக்கு புரியறதே கிடையாது. அதோட பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எமோஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைதான் ஒரு சின்ன சுகம் அப்படின்னு தான் சொல்லணும். அது அந்த சின்ன ஒரு சுகம், ஏன்னா உங்களுடைய ஹார்மோனோட செயல்ல நிரந்தரமான ஒரு சுகத்தையும் தேடக்கூடியதாக உங்களுடைய டொபமைன் இருக்கு. அந்த டொபமைன்ல இருக்கக்கூடிய, அசிட்டோசின்ல இருக்கக்கூடிய, உங்களுடைய அந்த ஹார்மோன்ல இருக்கக்கூடிய தூண்டுதலை தரக்கூடியது, சந்தோஷத்தை தரக்கூடியது உங்களுடைய உறவுகள் மூலமாகத்தான் இருக்கு. அத அந்த நம்மளுடைய பிரெயின் அப்படிங்கிறது சிற்றின்பம் தேடி நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பை வைத்திருக்கு. சோ இந்த பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பவுமே நம்மள பல நபர்கள் பாராட்டணும், நம்மள மதிக்கணும், நமக்கு அந்த கௌரவத்தை கொடுக்கணும், நம்மள போற்றணும் அப்படின்னு ஒரு சுகம் தேடி நடக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்குது. சோ அந்த ஒரு நிலைக்காக, அந்த ஒரு இடத்துக்காக உங்களோட முழு வாழ்க்கையுமே நீங்க அடமானம் வைக்கக்கூடியவர்களாக உங்க பிரெயின் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன சுகம் வேணும், ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும், ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப பாருங்க, நீங்களே உங்களை கால்குலேட் பண்ணி பாருங்க. நீங்க உங்க கணவனோட, மனைவியோட, உங்க குழந்தைகளோட, உங்களுடைய உறவுகளோட நீங்க எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு பாராட்டுதல், ஒரு அரவணைப்பு, இல்லையா? ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, உங்களுக்கான அந்த இடம், அந்த சந்தோஷம், இல்லையா? அது உண்மையிலேயே நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா, உண்மையில அங்க நீங்க நிறைய இடத்துல காயப்படுத்தப்படுகிறீர்கள். உங்களுக்கு காயங்கள் தான் அதிகமாக கொடுக்கப்படுது. சுகம்ங்கிறது மிக மிக குறைவாக இருக்கு. என்ன காரணம்னா, உங்களோட எதிரியே உங்க கூடையே படுக்கிறாங்களா, உங்க கூடையே ஒரு ரூம்ல இருக்காங்கல்ல, அந்த கணவனும் மனைவியும் தான். நமக்கு புரியறதே கிடையாது. நமக்கு புரியாம நம்மளோட துரோகி யாரு அப்படின்னா, உங்க கூடையே இருக்கக்கூடியவர்கள் தான். சோ அந்த துரோகிகள் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வலிகளை கொடுப்பாங்க.
ஏன்னா துரோகியோட டெபினிஷன் என்னன்னு நமக்கு புரியறதே கிடையாது. ஒரு துரோகி, ஒரு எட்டப்பன், இல்லைன்னா காட்டி குடிக்க கூடியவன் நம்மளை கேவலப்படுது. யார் செய்வா இது? ஆக்சுவலா யார் செய்வா? ஒருத்தரை நம்ம துரோகின்னு சொல்றோம். ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கு. அந்த ரோட்ல போயிட்டு இருக்கிற நபரை திடீர்னு கூப்பிட்டுட்டு, அவர் சென்னையில் இருக்கிறார், நீங்க மதுரையில் இருக்கிறீங்க. மதுரையில் இருக்கிற நீங்க சென்னையில் இருக்கிற ஆளை போய் கூப்பிட்டு, நீ என்னோட துரோகி அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா அப்படி? நீ என்னோட விரோதி உங்களால சொல்ல முடியுமா? முகம் தெரியாத, பழகாத, உணராத, வாழாத ஒரு நபர்கிட்ட நீங்க கூப்பிட்டு நீ என்னோட துரோகி சொல்ல முடியுமா நம்மளால? நீங்க அப்படி சொல்லுவீங்களா? ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ பக்கத்துல ஒருத்தர் கண் தெரியாத, மண் தெரியாத, மனம் தெரியாத, ஆள் தெரியாத ஒரு மூணாவது ஆள் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் நீ என்னோட துரோகி, நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிற அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? அந்த மாதிரி யாரையாவது சொல்லியிருக்கிறீங்களா? நீங்க யாரையாவது நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா அந்த மாதிரி? யாரா பதில் சொல்லுங்க. உங்களுடைய துரோகி, உங்களுடைய அந்த கேவலப்படுத்தக்கூடிய, துக்கத்தை தரக்கூடிய, கவலையை தரக்கூடிய, உங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அந்த முகம் தெரியாத நபராக இருக்க முடியுமா, முடியாதா? எஸ் ஆர் நோ கமெண்ட் பண்ணுங்க. சார் இருக்க முடியாது. இருக்க முடியாது, சான்ஸே இல்ல, இல்லையா? எஸ் சார். அப்ப யார்? அப்போ இந்த பதவிக்கான நபர் உண்மையில யார்? நம்ம உங்க கூட கணவர், இருக்கிறவங்க. உங்க கணவர், உங்க அம்மா, உங்க அப்பா, உங்களுடைய வாழக்கூடிய உங்களோட மனைவி, உங்களோட மக்கள், உங்களோட குழந்தைகள், இல்லையா? உங்க பேரன், இவங்க எல்லாம் தான் உங்களுடைய உண்மையான துரோகிகள். நீங்க ஏன் கவலையில இருக்கிறீங்க? ஏன் இனம் புரியாத ஒரு சங்கடம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு? மனசுல எதையுமே தெளிவுபடுத்த முடியாத ஒரு கவலை உங்களுக்குள்ளார உங்களை ரொம்ப வாட்டி வதைக்குது அப்படின்னா, இதுக்கான உண்மையான தீர்வே இந்த உண்மையை உடைப்பதுதான். உங்களுடைய நல்ல, உண்மையான, சத்தியமான ஒரு துரோகி உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி. ஏன்னா அவங்கனாலதான் உங்களுக்கு துரோகம் செய்யும். அவங்கனாலதான் உங்களை கேவலப்படுத்த முடியும், உங்களை அசிங்கப்படுத்த முடியும். ஏன்னா நீங்க எங்க அசிங்கப்படுவீங்க? திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு பப்ளிக்ல ரோட்ல நிக்கிறீங்க, உங்களை யார் அசிங்கப்படுத்த போறா? ஒரு டீ கடையில போய் ஒரு டீ குடிக்கிறீங்க, யார் உங்களை அசிங்கப்படுத்துவா? ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பாடு சாப்பிட போறீங்க, யார் உங்களை அசிங்கப்படுத்துவா? சொல்லுங்க. மேபி நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு வைங்களேன், முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டா போப்ப அப்படின்னு வேணா சொல்லலாம். இது வேணா, அது நம்ம பிச்சை எடுக்கும் போது நமக்கு அப்படி தோணலாம், இல்லையா? ஏன்னா நம்ம முகம் தெரியாத நபர்கிட்ட பிச்சை தான் எடுக்க முடியும். சோ அப்போ அவர் நம்மள சிச்சி பாப்பா அப்படி துரத்தலாம். இதுதான் நடக்கும். ஆனா அதே டைம்ல உங்களை உண்மையிலே அசிங்கப்படுத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க அசிங்கப்படுவீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா, உங்களுடைய உறவுகள், அதாவது உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ஆளு நீங்களும் கம்யூனிகேட் ஆயிருக்கணும் ஆல்ரெடி. அவங்களுக்கு முன்னாடிதான் இந்த எமோஷனல்ங்கிற சிஸ்டமே ஒர்க் ஆகும். புரியுதா உங்களுக்கு?
நம்ம என்னமோ தேவையில்லாம சிந்திச்சுட்டே இருக்கிறோம் எப்பவுமே. ஏதோ எங்கேயோ ஸ்ட்ரக்காயே இருக்கிறோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, நம்மளை சுத்தி இருக்கிற சரௌண்டிங் தான் நம்மளை அசிங்கப்படுத்த முடியும். வெளியிருந்து ஒரு ஆள் வந்து நம்மளை அசிங்கப்படுத்த முடியாது. உங்களோட வட்டம், உங்களோட பழக்கம், உங்களுடைய இதுல நீங்க யார ரொம்ப நேசிக்கிறீங்களோ, யார் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறீங்களோ, அவங்கதான் உங்களை அசிங்கமா பேசுவாங்க. ரியலே அதுதான். ஏன்னா அவங்கனாலதான் உங்களை அசிங்கமா பேச முடியும். அப்ப இந்த சோசியல் மீடியா அவங்க வந்து அவங்களோட வட்டத்தை ரொம்ப பெருசாக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த குடும்பம், உறவு இத பத்தி எல்லாம் பெருசா நாலேஜோ அதுக்கான மனிதர்களாகவோ இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த பிராட்குள்ளார வந்துட்டாங்க. வட்டத்தை பெருசாக்கி வெளியே போயிட்டாங்க. நீங்க வட்டத்தை சின்னது பண்ணி உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சோ உங்களுக்கு இங்கதான் நடக்கும். அதே மாதிரியே இப்படியே நம்ம வச்சுக்கலாமே. ஒரு சோசியல் மீடியால ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட் போட்டப்போ அந்த அந்த ஒரு பொண்ணோட ஒருத்தர் தற்கொலை பண்ணார்ல, அதுல கூட நம்ம இந்த ஸ்டோரி கூட இருக்கலாம். கேரளால நடந்துச்சுல்ல, அந்த ஸ்டோரியிலையும் பாருங்க. அவர் வந்து அந்த பொண்ணை வந்து டச் பண்ணாரு அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அசிங்கப்படுத்துது. சோ அப்ப அவரு போய் தற்கொலை பண்ணிட்டாரு. அது அவரோட பயங்கரமான கவலை, துக்கம், சங்கடம், அசிங்கம் எல்லாமே அவருக்குள்ள வந்த ஒரு ஃபீலிங்ஸ். அப்போ அங்க ஒரு பிராக்கெட் போட்டு நம்ம பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா, அந்த பஸ் அவரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமா டெய்லியும் போகக்கூடிய ஒரு பஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 21 வருஷம் ஒரு பஸ்ல போறதா இருந்தா அந்த கண்டக்டர், அங்க டிரைவரு, அங்க ஏறக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தோடையும் அவரு காமனா நல்லா பழகி இருக்கிறார். சோ ஒரு விதமான உறவு அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? எங்க அவமானம்னு உணர ஆரம்பிக்கிறோம், நம்மை பற்றி 4 பேர்த்துக்கு தெரிஞ்ச நிலை இருக்கும் போதுதான் அங்கதான் நம்ம அவமானப்படுவதாக, நம்ம சங்கடப்படுவதாக நாம உணர்றோம். அப்ப நமக்கு உண்டான துரோகத்தை செய்யக்கூடியவங்க யாருன்னா, நம்மளை அறிந்தவர்கள் மட்டும்தான். நமக்கு அசிங்கப்படுத்துற, அதாவது அவங்க நம்மள அசிங்கமா பாக்குறாங்களோ இல்லையோ, நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இல்லையா, நமக்குள்ள ஒரு சங்கடம், இனம் புரியாத ஒரு வழி. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சரௌண்டிங் தான் நமக்கு பிரச்சனை. அப்போ இவரோட கண்ணுல பார்த்த, பழகுன, உணர்ந்த, விளையாடின, பேசின அந்த ஒரு சின்ன சின்ன குழந்தைகளா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இவரை பத்தி என்ன நினைப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போதுதான் அவருக்குள்ளார அந்த தற்கொலை எண்ணமே வந்துச்சு. இப்போ இவர் வந்து இதே நிகழ்வு, இவர் வந்து ஒரு துபாயில இருக்கார், இல்லைன்னா வந்து ஒரு டெல்லியில இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், இல்ல பாம்பேல இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஹிடன் பர்சன், இல்லைன்னா நம்ம வந்து அதே இடத்துல ஒரு பாம்பேக்காரன், இல்லைன்னா வந்து ஒரு, இப்போ நம்ம ஈஸியா சொல்லணும்னா இந்த பெங்காலிஸ் வந்து வேலை செய்யறாங்க பசங்க, அவங்க யாரு எங்க என்ன ஒண்ணுமே தெரியாது. இதே சம்பவத்துல இந்த பெங்காலி வந்து நின்றுட்டு, ஸோ அதே மாதிரி வீடியோ எடுத்து போடுறாங்க. மக்கள்லாம் சேர்ந்து டப்பு டப்பான்னு அடிக்கிறாங்க. அப்புறம் அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்போ இங்க யாருக்கு அவமானம்? என்ன பிரச்சனை? யார் தூக்கு போட்டா? ஒண்ணுமே நடக்கல. ஜீரோ. ஏன்? அவன் அடி வாங்கினவன் எங்கிருந்தோ வந்தவன். அந்த பஸ்ல இருக்கிற யாருக்குமே அவனுக்கு தெரியாது, யாருக்குமே பழக்கம் இல்லை. இவங்கனாலேயே ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாது. நாளைக்கு அவன் திரும்பி வருவானா? வரமாட்டான். அவன் அப்படியே அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவான். இப்போ அங்க ஒரு நிகழ்வே நடக்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மான அவமானங்கிற அந்த ஒரு இடம் வரும்போதே உங்களை சர்க்கிள் தான்
ஏன்னா 850 கோடி மக்கள், ஆஸ்திரேலியால ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க இந்தியால இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அவமானம், ரொம்ப சங்கடத்துல இருக்கிறீங்க, கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆஸ்திரேலியா இருக்கிறவரு எதை தப்பா நினைப்பாரு, சங்கடப்படுவீங்க, அப்படியே சங்கடப்படுவீங்க. ஆஸ்திரேலியால ஸ்டீஃபன் இருக்கிறாரு, ஸ்டீஃபன் வந்து என்ன சங்கடப்படுவாரு அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. ஸ்டீஃபன் யாருமே உங்களுக்கு தெரியாதுங்க, ஸ்டீஃபனுக்கு உங்களுக்கு தெரியாது. சோ இங்க ஒரு நிகழ்வே இல்லை. பட் அதே டைம்ல இந்த இனம் புரியாத கவலை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெளிவாயிடுச்சு, இனம்னா என்ன. இனம் நம்மளோட இருக்கக்கூடிய இனம், அந்த இனமும் இந்த இனமும் தான் ஏன் தெரியாத ஒரு மிகப்பெரிய வலியவே உருவாக்குது. அப்ப அதை வந்து உங்க இனமாக இருந்தால் உங்களுடைய இனம் புரியாத வழிகள் வரலாம். அப்ப நமக்கு சங்கடத்தையும் கவலையும் துக்கத்தையும் தரக்கூடியவங்க நிச்சயமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான். அவுட் சைட் பர்சன் கிடையாது. அவுட் சைட் பர்சன் நிச்சயமா இல்ல. அப்ப இதை என்னதான் பண்றது, என்னதான் பண்றது இந்த துக்கம். அப்ப அந்த ஆர்த்தர் அந்த ஆக்ஸ்போ ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில இத வந்து ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணி இதுக்கு சில பேர்கள் சூட்டுறாங்க. ஹைப்போபீனியா இந்த டிசீஸ்க்கு பேர். என்னது இது? இந்த புரிதல் இல்லாத மனிதர்களுக்கு இடையில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கு பேரு ஹைப்போபீனியான்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில அந்த பேரை வச்சாங்களா, ஆக்ஸ்போர்டு ஸ்கூல்ல வந்து இன்னொரு ரிசர்ச் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஹைப்போ கேம்பஸ் அப்படின்னு. பாத்தீங்களா, அத வந்து பர்டிகுலரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஹைப்போ கேம்பஸ், அது வந்து ஹைப்போபீனியா, அது உங்களுக்கு உங்க பிரெயின்ல ஏற்பட்ட பிரச்சனை. ஹைப்போ கேம்பஸ் அப்படிங்கும்போது அந்த உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை சார்ந்த உணர்வுகளும் மனநிலையும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளார இவங்க கொண்டு வராங்க. என்ன நடக்குது, இந்த ரிசர்ச் படிப்படியாக எங்க போய் சேருது அப்படின்னு பார்த்தா, இது வந்து முழுக்க முழுக்க அந்த சொசைட்டியோ அந்த சோசியலான விஷயத்தையோ பேசாம ஒரு கேம்பஸ்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வை மென்ஷன் பண்ணுது. ஸோ அத இன்னும் நல்லா டெப்தா அவங்க ரிசர்ச் பண்றாங்க, ரொம்ப ஆழமா அதை வந்து கவனிக்கிறாங்க. ஸோ அந்த ஆழமா அவங்க கவனிச்சு இது எப்படி, என்ன ரியாக்ஷன், என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து இடப்படுது, எதனால மனிதன் வந்து அந்த அடிக்கடி டிப்ரெஷன்ல போறாங்க, ஸ்ட்ரெஸ் வருது, இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மனம் அப்படி பிபி அதிகமாகி, எங்கேயாவது நீங்க பிபி அதிகமானதுக்கு காரணம் ஒருத்தர் ஜாலியா குடும்பத்தோட இருக்கும்போது பிபி வருது, நிறைய கவலை, நிறைய சங்கடம். உங்களுக்கு கவலையும் சங்கடத்தையும் தரக்கூடியவர்கள் அவங்க சொன்ன மாதிரி ஹைப்போகம்ஸ் இல்லையா. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அவங்கனாலதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவங்கதான் துரோகிகள். அவங்கதான் ஏன் இவ்வளோ கடுமையா உறவுகளை பத்தி சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, அவங்கனாலதான் உங்களை சாகடிக்கவே முடியும், வேற யாராலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை மோசமான நிலைக்கு தள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தான். ஏன்னா நம்ம எங்க நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண முடியும், நீங்க நல்லவரு, வல்லவரு, நீங்க சூப்பரு, நீங்க வந்து வேற லெவலு, இதெல்லாம் யார் பட்டம் உங்களுக்கு தர முடியும்? ஏன்னா எல்லா மனுஷரும் முதலமைச்சர் ஆகணுங்கிறது சாத்தியப்படாதது, எல்லாருமே ஹீரோ ஆகணுங்கிறது அதுவும் சாத்தியப்படாதது.
எல்லாருமே எம்எல்ஏ ஆகணும், எல்லாருமே வந்து ஒரு ஒன்னா நம்பர் மார்க் எடுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு இல்லையா? எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து சொல்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ அந்த சரௌண்டிங் குட்டி ஆகும்போது, அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல்ல வந்து நிறைய அந்த கிளாஸ் ரூம் இருக்குல்ல, ABCDEF, ஒன்னாவது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல, அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல, அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல. இப்போ ஒரு ஸ்கூல் லீடர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவ அந்த ஸ்கூல்ல மொத்தமா ஒரு மார்க்ல நல்ல மார்க் எடுத்த ஒரு பொண்ணு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவங்க ஒரு ஆளு, சரி ஓகே, ஃபர்ஸ்ட்ங்கிறது ஒண்ணு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு கிடைக்கணும் இல்லையா? சோ அப்ப அடுத்தது என்ன பண்றது? இந்த எஃப்ல ஒன்னு, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒண்ணு, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒண்ணு, தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒண்ணு, அப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த அந்த ஒரு ஃபுல் செக்ஷன்ல ஒரு ஆள் வந்து டாப்பர், அது ஒண்ணு. அதுக்கு உள்ளார போனோம்னா ABCDEF இருக்குல்ல, அதுல அவங்க கிளாஸ்ல ஏல வந்து ஏ செக்ஷன்ல அந்த அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு ஆளு ஃபர்ஸ்ட். இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கு புரியுதா? மொத்தம் 2500 குழந்தைங்க, அதுல டாப்பர் ஒண்ணு. அப்ப இவங்க டாப்பர்ல வரும்போது இவங்களை பாக்குறதும் பழகுறதும் இந்த 2500 பேர் அவங்க மேடையில வச்சு பாக்குறாங்க. சோ இவங்களோட அந்த எஃபெக்ட், அதாவது எமோஷனல்ஸ், இந்த பொண்ணை வந்து அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ங்கிற நிலைகள். சோ அப்ப அதுக்கு கீழே வரும்போது ஒரு எத்தனை இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்களோ 12th வரைக்கும் இருக்குன்னா 12 பேர் செலக்டட். 12 பேர், வா சூப்பர். அந்த எமோஷனல்ஸ் எல்லாம் இந்த 12 பேர் எங்க முடியல. ஏன்னா மனுஷனோட வாழ்க்கை அந்த 2500 பெரிய சரௌண்டிங்ல போக முடியாது, தலைவர்களாவே இருக்க முடியாது, டாப்பராகவே இருக்க முடியாது. அதுக்குனால அந்த இந்த மாதிரி 12 நபர்களா சுருங்கும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது அந்த ஒரு கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வரும்போது கால்குலேட் பண்ணி பாருங்களேன் எத்தனை டாப்பர் இருக்கிறாங்கன்னு. ஒரு செஷன் இதுல வந்து 12 into 6 வச்சுக்கலாமா இல்லையா? அப்போ 12 into 6 போடும்போது ஏகദേശம் 72 மெம்பர்ஸ் வந்து டோட்டலா ஃபர்ஸ்ட் வராங்க. சூப்பர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப 72 பேரு ஃபர்ஸ்டுக்கு வந்துட்டாங்க. மனிதனோட நிலை வந்து இதுதான். அதாவது நம்மளை எங்கேயாவது யாராவது பாராட்டணும், ஒரு மேன்மை வரணும், ஒரு தலைவர் வரணும், ஒரு குடும்ப தலைவரை உருவாக்குவேன். அப்படிங்கும் போது இதுதான் சோசியல் இருந்து பிரிக்கப்பட்டு உறவுகளுக்குள்ளார வந்து உறவுகள் பிரிக்கப்பட்டு குடும்பத்துக்குள்ளார வந்து அந்த குடும்பம் பிரிக்கப்பட்டு ஒரே ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு சின்ன குடும்பமா அவங்க கன்வெர்ட் ஆகுறாங்க. சோ இதுல வந்து இந்த எமோஷனல்ஸ், இந்த டாப்பர், இந்த மதிக்கக்கூடிய ஒரு நபருங்கிறதும் இப்படிதான் உங்க குடும்ப தலைவரா அது பிரிக்கப்படுது இல்லையா? ஏன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பாராட்டப்பட வேண்டும், இதுதான் உண்மை. மதிக்கப்பட வேண்டும், நம்மளோட செயல்கள் நமக்குண்டான நிலைகளை கொடுக்க வேண்டும். அப்ப இப்படிதான் அது கன்வெர்ட் ஆகும். அப்போ நம்ம ஓடி போய் எப்பவுமே என்ன பண்றோம்னா, இந்த 2500ல ஒரு ஆள் இருக்காருல்ல, அவரை கம்பேர் பண்ணியே உங்களை கம்பேர் பண்ணி, அதான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு இந்த நிலை வந்து புரியவே மாட்டேங்குது. அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, விஜய் நல்லா இருக்காங்க, நீங்க அதுவா மாற முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ சரௌண்டிங்ல அந்த இடத்துல இருக்கிறாங்க. பட் அதே விஜயட்டான்னு கீழே கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ளார உட்கார வச்சிங்க, பிரச்சனை. புரிஞ்சிருச்சா? அங்க சிஎம்ஏ, இங்க டைவர்ஸ் பிரச்சனை. ப்ராப்ளம் ஓடுதா? பிரச்சனை இருக்குதா? அப்போ என்னதான் உலகமே மதிச்சாலும் குடும்பத்துக்குள்ளார என்ன பிரச்சனை? கெட்டவரு, மோசமானவரு,
அவர்னால பலவிதமான கொடுமைகள் அனுபவித்து வீட்டை விட்டு வெளியே போய் இன்னைக்கு அவங்க டைவர்ஸ்க்காக 2500 கோடி ரூபாயை வாங்கிட்டு, நீங்களாம் கொடுக்க முடியாது, அவங்க கொடுத்துருக்காங்க 2500 கோடி ரூபாயை வாங்கிட்டு, இது பத்தலைன்னு கேஸ் போட்டு பிரச்சனை நடத்துறாங்க. புரியுதா? பத்தலைன்னு கேஸ் போட்டு பிரச்சனை பண்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை அசிங்கப்படுத்துறது, நம்மளை கேவலப்படுத்துறது, நம்மளை மதிக்கிறது, நம்மளை தூக்கி மேல வைக்கிறது, இதை எல்லாமே செய்யறது யாருன்னா உங்க அந்த குட்டி குடும்பம் தான், இல்லையா? ஏன்னா தூரத்துல யாருமே வந்து நம்மளை ஃபீல் ஆக போறதே கிடையாது, நம்மளை உணர்ற போறதே கிடையாது. அவங்க அவங்க மைண்ட் செட்ல அப்படிதான் இருப்பாங்க. அவங்க என்னைக்காவது வருவாங்க, என்னைக்காவது போவாங்க, ஏதாவதெல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த நபர் மட்டும்தான் நம்மளை கொண்டு போய் எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, பிரச்சனைகளை உருவாக்கி, உங்களை வந்து ரொம்ப மோசமா தரமட்டத்துக்கு கொண்டு போற எல்லா செயல்களையும் செய்யக்கூடியவங்க இவங்க. சோ அது புரிஞ்சுதுன்னா நீங்க இதை ரியலைஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு இந்த டிசீஸ் எல்லாம் இருக்கலாம்னு நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லையா? சோ அதுல யார் பாதிக்கப்படுறாங்க, யார் பாதிப்பு ஏற்படுத்துறாங்கிறத நீங்க டிசோசியேட் பண்ணி பிரிச்சு, இதுதாயா இந்த ஒரு கிராட்டிடியூட், இந்த ஒரு மனநிலைக்காக தான் நம்ம மொத்தத்தையும் இழக்கிறோங்கிறதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பிரெயின் சின்ன ஒரு சுகத்துக்காக தான் வாழ்க்கையவே கொண்டு போய் அடமான வச்சுது. ரொம்ப ரொம்ப சின்ன சுகம். எப்படியாவது ஒரு இடத்துல இவங்களுக்குள்ளாரையே நீங்க போராடி உங்களை சரின்னு நிரூபிக்கிறதுக்காகவே உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க. சிந்திச்சு பாருங்களேன், உண்மையில நீங்க அதைத்தானே செய்யறீங்க. ஸோ உங்க மனசு கிளியர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பற்ற நீங்க விடணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். யூஎஸ்காரன் ஸ்டார்டிங்ல என்ன பண்றான்னா, ஒரு 14 வயசுலயே பசங்களையும் பொண்ணுகளையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவங்க எதை புரிஞ்சுட்டாங்கன்னு தெரியல. சில இடங்கள்ல வந்து அது சரியானு தோணுது நமக்கு. இந்தியாவை பொறுத்த வரையிலும் 30 இல்ல 40 வயசு ஆனாலும் குழந்தைகளையும் கணவன் மனைவிகளும் ரொம்ப அட்டாச்மெண்ட்லயே தான் வாழ்றோம். ஸோ இங்க வலிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அங்க வந்து ஃபீலிங்ஸே இல்லை, உறவுகளே இல்லை. ஸோ இது சரியா தப்பா, எது சரியான முடிவு? ஏன்னா நீங்க பாருங்களேன், நல்ல ஒரு புத்திசமா, இல்லைன்னா வந்து ஒரு சன்னியாசியா, இல்லைன்னா வந்து நல்ல ஒரு போதகரா, இல்ல நல்ல ஒரு மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவரா, அப்துல் கலாம் மாதிரியே வச்சுக்கலாமே. ஃபேமிலி இல்லை பாருங்க கூட. அவங்க அதனாலதான் நிறைய சாதிக்கிறாங்க. ஏன்னா உங்களை வந்து சின்ன சின்ன இடத்துல காயப்படுத்தக்கூடிய நபர்கள் அவங்க கூட இல்லை. இதுதான் ரியாலிட்டி. அந்த குடும்பம் சார்ந்து நம்ம ரொம்ப அடாப்ட் ஆகும்போதுதான் இந்த பிரச்சனையே வருது. சோ யாரெல்லாம் வெற்றியாளர்களாக இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்களாக மாறுறாங்களோ அவங்க வந்து ஒன்னா அந்த ஃபேமிலியோடயே டிராவல் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்குள்ளாரையும் நிறைய ப்ராப்ளம் வருது, அதை வந்து பேலன்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த வளர்ப்புலையே அவங்க அதை வந்து கடந்து மிகப்பெரிய நபர்களாக இருக்கும்போது அது சரியாகுது. உங்களோட வட்டம் ஒரு கிளாஸ் ரூம் தான், லீடர்ல அந்த ஸ்கூலோட நிலையில. ஸோ அந்த கிளாஸ் ரூம் ரொம்ப சின்ன வட்டம் இல்லையா? அந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கும்போது நிறைய அடி, நிறைய பிரச்சனை, நிறைய மன வலிகள், நிறைய நீங்க எவ்வளவுதான் வந்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அந்த கிச்சன்ல வேலை செஞ்சாலும் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான, உங்களை வந்து சில விஷயங்களை தவறா பேசக்கூடியவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ இதுல வந்து அதிகமான வலிகளை தரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே வந்து அதிகமான பாண்டிங் இருக்கக்கூடிய உறவுகள், இல்லையா? ஒரு நல்ல காதலி ரொம்ப காலம் காதலிச்சுட்டு அவங்கள வந்து விட்டுட்டு போகும்போது, அது வந்து அந்த காதலனோ காதலியோ உங்களை விட்டுட்டு வெளியே போகும்போது அது அந்த அவங்கள பயங்கரமா பாதிக்குது, இல்லையா? அதே மாதிரிதான் உங்களுடைய உறவுகள் உங்களை எவ்வளவு தூரம் நீங்க வந்து மதிச்சு அவங்கள வந்து
அவங்களுக்காக நாட்களை செலவு பண்ணி அவங்களுக்காகவே எல்லாம் ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அவங்களுக்கு பிடிக்குமா, அவங்களுக்கு நடக்குமா, அப்படி எல்லாம் கவனிச்சு நீங்க அதை வந்து செஞ்சா கூட ஒரு கட்டத்துல உங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, உங்களை வந்து வலிகளை கொடுக்கறது, உங்களை சங்கடங்களை ஏற்படுத்துறது, இதெல்லாம் இவங்க தான் செய்ய முடியும். இவங்க தான் செய்யவே முடியும். நம்ம அந்த நாலேஜ் நமக்கு தெரியும். நமக்கு தெரிய வேண்டியதே என்னன்னா, ஒரு வலி நமக்கு இருக்கு, ஒரு சங்கடம் இருக்குதுன்னா, இந்த சங்கடத்தை ஏன் வருது? இந்த சங்கடத்தை ஏத்துக்கிறதுக்கு நான் தயார். ஏன்னா இதை தரக்கூடியவங்க யாருங்கிறத நம்ம உணரும். இந்த புரிதல் உங்களுக்கு வரும்போது இங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் இது இப்படித்தான் இருக்குங்கிறதுல நீங்க ரியலைஸ் ஆயிடும். இந்த ரியலைசேஷன் வந்துச்சுனால நீங்க பொதுவாவே கொஞ்சம் நல்ல மேதையா மாறிடுவீங்க. ஏன்னா உங்க வலிகள் எங்கிருந்து வரும், அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கறது இன்னைக்கு நான் சொல்லும் போதே உங்க மைண்டுக்குள்ள வந்துருச்சுல்ல. இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தீங்க இல்லையா? இவங்கதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இவங்க கூட தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், இவங்கதான் உண்மையிலே நம்மளோட பயங்கரமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்பி அவங்கள்ட்ட இருந்தே வலிகளை வாங்கி 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 உங்களோட புண்ணை பெருசாக்கிட்டே இருக்கு. விசாரணம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உறவுகள் மூலமாக அதிகமான வலிகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நிறைய பெண்கள் பாதிக்கிறீங்க. எனக்கு இருக்கு சார். எவ்வளவு செஞ்சாலும் கடைசியில அது ஒரு பிரச்சனை தான், ஒரு வலிதான், சங்கடம் தான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. வலிகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, இனம் புரியாத சங்கடங்களோட இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ் போடுங்க, ஒய் போடுங்க. எஸ், ரியலைசேஷன் வேணும் நமக்கு. பாத்தீங்களா? இதெல்லாம் கசப்பா தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல பேசினது எல்லாமே வந்து கடுசான வார்த்தைகளும் கசப்பா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா உண்மை அதுதான். உண்மை அதுதான். நம்மள துரோகம் பண்றவன் வெளிய இருந்து பண்ண முடியாது. ஒரு ராஜாவோட எட்டப்பனாக மாறுவது ராஜாவோட விசுவாசியா தான் இருக்கும் இல்லையா? அப்படிதானே? காட்டி கொடுக்கறது யார் காட்டி கொடுக்க முடியும்? எல்லா தந்திரமும் மந்திரமும் இவரோட எல்லா சீக்ரெட்டும் தெரிஞ்ச ஆள் தான் காட்டி கொடுக்க முடியும். வெளியே இருந்து ஒரு ஆள். ஏன்னா அப்படி இருந்தா அவனையே அவனே நேரா வந்துட்டு போயிடுவான்ல. காட்டி கொடுக்கறதுக்கு இடையில ஒரு ஒரு ஆள் எதுக்கு? இல்லையா? இதானே உண்மை. அப்ப யாரு நம்மளோட ரொம்ப அட்டாச்சா இருக்கிறாங்களோ அவங்கனாலதான் நம்மள குத்த முடியும், நம்மளை அசிங்கப்படுத்த முடியும். நம்ம யார அதிகமா எதிர்பார்க்கிறோமோ அவங்கதான் நம்மளை துக்கப்படுத்தும், நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, நம்மளை வந்து ரொம்ப கேவலமான மனிதர்களா மாத்துவாங்க. சோ அவங்கனால மட்டும்தான் அதை செய்யவே முடியும். சோ இந்த உணர்வுகள், இந்த நிலை வந்து நமக்கு புரிஞ்சிருச்சுனாலே, அதனாலதான் பி அவேர் வித் அவேர்னஸ். ஒரு புரிதல் மூலமாக அவேர்னஸ் இல்லையா, நம்ம வந்து எச்சரிக்கையாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பதை பற்றிய எச்சரிக்கை நமக்கு தேவை. பி அவேர்னஸ் அபவுட் அவேர்னஸ். வாழ்க்கையில இந்த இடம் நமக்கு எப்போ உங்களுக்கு நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்பத்தி, எம்பத்தி, ஃபீலிங்ஸு, சங்கடங்கள், கவலை இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா என்னன்னாலும் துரோகிகள் நம்மளை விட்டு போக போறது இல்லை. ஏன்னா உறவுகள் நம்மளை விட்டு போக போறது இல்லை. அந்த உறவுகள் மூலமா தான் உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கும். இது உலகத்தோட நியதி. நீங்க வாழ்ற வாழ்க்கை முழுக்க முழுக்க அவங்களுக்காக தான், உங்களுக்காக கிடையாது. சோ இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு வலி இருக்குமா இருக்காதா?
கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா பிரச்சனை வரத்தான் செய்யும். உங்களை தூக்கி போட்டு மிதிக்கதான் செய்யும். உங்களை கருவேப்பிலையா தூக்கி வெளியே வீசதான் செய்வாங்க. உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. எந்த அளவுக்கு உங்களை வந்து ஏமாத்த முடியுமோ, உங்களை வந்து நல்லவரா காமிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணிக்குவாங்க. அப்புறமா நல்லா அந்த குழம்பு டேஸ்ட் வரக்க அந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த மனம் வந்த உடனேயே அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கல்ல, அப்போ அதை அப்படியே தூக்கி வீசிடுவாங்க. ஆனா கடவுள் சும்மா விட மாட்டார். சும்மா இல்ல, ஒருத்தனுக்கும் ஒரு சைடு ஃபுல்லா வேலை செய்யாம போறது, கேன்சர் நோய் வர்றது, அப்படியே பல நோய்கள் வர்றதுக்கு காரணம் வந்து கடவுள் சும்மா விட மாட்டாரு. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு இந்த துரோகிகள்லாம் வந்து உடம்பு சரியில்லாம ஆவாங்க. இந்த உலகத்திலையும் இனிமேல் வரக்கூடிய இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய இடத்துலயும் இந்த எல்லா துரோகிகளும் கஷ்டப்படத்தான் போறாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சங்கடப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து நரக வேதனை எல்லாம் இருக்கலாம், உங்களை ஏமாத்தலாம், உங்களை அசிங்கப்படுத்தலாம், உங்களை சங்கடப்படுத்தலாம், உங்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து ரொம்ப மோசமா பேசலாம். அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த கடவுள், அந்த பிரபஞ்ச சக்தி மேல தாராளமா உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு. நீங்க அதனாலதான் எல்லா இடத்துலயும் இவங்களையெல்லாம் கடந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறீங்க. புரியுதா? யூ ஆர் ஆல் பிளெஸ்ட். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சங்கடமே தேவையே இல்லை. இத புரிஞ்சுட்டா போதும். உங்களோட எமோஷனலை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. ரொம்ப வந்து அப்படியே நீங்க அதுல வந்து லயிக்க கூடாது. ஏன்னா உங்க மூளை அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கு. உங்க எப்படின்னா கொஞ்சமா சுகம் கிடைக்கிறதுக்காக தான் மொத்த வாழ்க்கையுமே நீங்க போய் அடமானம் வச்சீங்கிறதான் உங்க பிரெயினோட டிசைனிங் அப்படி. சோ நம்ம அந்த இடத்த, அந்த வலிய, அந்த சங்கடத்தை இவங்கதான் நமக்கு செய்யறாங்கிறத புரிஞ்சுட்டோம்னா, சோ இது இப்படிதான் நாளைக்கு நடக்க போகுது. ஆனா அந்த அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த ஒரு நாள், அந்த ஒரு இடம் உனக்கு இங்கேயும் கொடுக்கப்படும், அங்கேயும் கொடுக்கப்படும். அப்ப அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நமக்கு அதை பத்தி எந்த ஃபீலிங்ஸும் தேவையில்லை. நீங்க நல்ல தாராளமா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை பத்தி சிந்திச்சாலே உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த வழிகளை பத்தி, ஏன்னா நமக்கு அந்த புரிதல் இல்லாதனாலதான் நீங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுறீங்க நிறைய விஷயங்கள்ல வந்து. ஏன்னா நம்ம வந்து நம்ம அன்பை வந்து முழுசா கொடுக்கணும்னு முயற்சி செய்யும். ஸோ அந்த அன்பை வந்து நம்ம முழுசா கொடுக்கும் போது, அந்த டீப்பா நம்ம பண்ணும்போது இந்த மாதிரிதான் நடக்கும். இது வந்து மனிதனோட இயல்பு. முதுகுல குத்துறது, அசிங்கப்படுத்துறது, அவங்கள வந்து கேவலப்படுத்துறது, இதுக்காகவே திட்டம் போட்டு நடக்கிறது, இதையெல்லாம் வந்து செய்யற அந்த துரோகிகள் வந்து இருக்கதான் செய்வாங்க. அந்த துரோகிகள் யாருன்னா உங்க கூட இருக்கிறவங்க தான், வெளியே இருக்கிற ஆள் கிடையாது. அப்ப நம்மளோட இன்பமும் துன்பமும் எல்லாமே இவங்க தான். ஸோ அந்த ரியலைசேஷன் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஏன் துக்கப்பட போகிறோம், இவங்க நம்மளை இப்படிதான் துக்கப்படுத்துவாங்கங்கிற அந்த மனநிலை நமக்கு சரியாக நம்ம புரிஞ்சிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அசிங்கத்தை எல்லாம், இந்த புழுக்களை எல்லாம், இந்த கேவலங்களை எல்லாம் நீங்க தாராளமா ஒரு உயரமான திட்டுக்கு மேல நின்னு நீங்க அப்படியே பார்க்கலாம். புரியுதா? அப்படி நீங்க, என்னோட குரு அப்படிதான் எனக்கு சொல்லி தந்தார். இங்க நான் நிறைய வாழ்க்கையில மனசார எல்லாத்துக்கும் தாராளமா செஞ்சிருக்கிறேன் குரு. ஆனா என்னை வந்து யார என்ன நம்பணும்னோ அவங்களே என்ன துரோகம் பண்ணிட்டாங்க. யார நம்பணும்னோ அவங்க எல்லாம் வந்து என்ன கழுத்தெடுத்துட்டாங்க அப்படின்னு எனக்கு அதெல்லாம் நடந்தது. இன்னைக்கும் நடக்குது. அதெல்லாம் வந்து அப்படிதான். ஆனா நான் அந்த இடத்துக்கு, அந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணி போறோம். அப்படிதான் நீங்களும் அப்படிதான். அப்படிதான் நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னாரு, இது எல்லாமே வந்து சாக்கடையில இருக்கக்கூடிய மனிதனோட உடல் வந்து கெட்டு போய் அதுல இருந்து அந்த வால் முளைத்து அசிங்கமா நாத்தத்துல இருக்கக்கூடிய புழுக்கள். சோ அந்த புழு வந்து என்னைக்காவது திவ்ய ரசமாக மாறுமா? என்னைக்காவது வந்து அது சந்தனமாக மாறுமா? அது மாறாது இல்லையா? அப்ப அதை மாத்துறதுக்கு நம்ம எடுத்து கழுவி அதை வந்து சந்தனத்துல போட்டா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா புழு.
இல்லையா? சோ நம்ம அதை வந்து திருத்தவும் முடியாது, மாத்தவும் முடியாது. இது ஆல்ரெடி என்ன, சாக்கடையில் இருக்கக்கூடிய மனிதன் கெட்டு, ஒரு இறைச்சி கெட்டு, அதிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தோட இருக்கக்கூடிய கேவலமான புழுக்கள். அப்ப அந்த புழுக்களை நம்ம பார்க்கிறது, அது அசிங்கம், நம்ம வந்து தூய்மை இல்லையா? நம்ம வந்து கரெக்ட். சோ நம்ம அந்த அசிங்கத்தை தொடவும் கூடாது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவும் கூடாது. இன்னைக்கு நீங்க தூய்மையா, சுத்தமா, கிளியரா இருக்கிறீங்களா? அவ்வளவுதான். இந்த துக்கத்தை, இந்த கவலையை, இந்த சங்கடத்தை நீங்க அப்படியே உற்ற வேண்டியதா. அந்த கர்மத்துல போய் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. ப்ராப்ளம் அங்க போய் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நிக்காது, விட்டுருங்க. ரிலாக்ஸா உட்காருங்க, இதை ஏத்துக்குங்க. இந்த வழிகளை இவங்கதான் தர முடியுங்கிற அந்த பி அவேர் வித் அவேர்னஸ் அந்த இடத்துக்கு வாங்க. வந்துட்டு அந்த வலிகள் இப்பவே உங்களுக்கு ஏகதேசம் உங்க நெஞ்சுக்குழியில இருந்து உள்ள இருந்து ஒரு வெயிட் வெளியே போனதா யாரெல்லாம் ஃபீல் ஆகுறீங்க இந்த கதையை கேட்டதுல இருந்து? எஸ், இப்படியே கை ரைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து எஸ்ன்னு போடுங்க. ஒய்இஎஸ் வேண்டாம், வெறும் எஸ் போடுங்க. எஸ். உங்க உடம்புக்குள்ள அந்த வலி போயிருச்சு இல்ல? ஆர் யூ ஃபீல் பெட்டர்? ஏதோ ஒரு சம்திங் இறக்கி வச்ச மாதிரி இருக்கா? எஸ். ரியலைசேஷன் நமக்கு தேவை. அதுதான் நம்ம வாழ்க்கைய பத்திய ஒரு சரியான புரிதலுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் என்ன பண்றான்னா, ஐயோ பாண்டிங் பண்ணு, பாண்டிங் பண்ணு, நீ வந்து இப்படி இப்படி இரு, அப்படி இரு, நீ வந்து அப்படியே வந்து அந்த ஃபீலிங்ஸோட இரு, அப்படியே அரவணை என்னைய அரவணைக்கிறது? இப்படியேதான் ஐடியா சொல்லி தரானே தவிர, அட்ஜஸ்ட் பண்ணு, அதை வந்து இப்படி இழுத்து கட்டு, இதோட உண்மை என்னங்கிறத யாருமே வந்து சொல்றதே கிடையாது. ஏன்னா நான் பேசுற மாதிரி பேசும், ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசும். இங்கதான் எங்களுடைய இந்த கிளாஸ் ஒர்க் அவுட் ஆகுது, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். ஏன்னா நம்ம உடைக்கிறதே எமோஷனலா, சிம்பத்தியை தான். சங்கடத்துக்கு காரணமான உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது. சோ இதை தவிர்க்கவும் முடியாது, இது கூட வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா அந்த வாழ்ற வாழ்க்கை இப்படித்தான் இருக்குங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா, அங்கிருந்து என்ன வார்த்தை வருங்கிறதே நமக்கு தெரியும். அப்போ ஒரு துரோகம் நடந்துச்சுன்னா நமக்கு வலிக்காது, நமக்கு சங்கடம் இருக்காது. நம்ம அவங்கள இன்னொன்னு பயங்கரமான ஒரு அனுபவம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கிளாஸ் கொடுத்த அனுபவம் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, நமக்கு வந்து துரோகிகள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த ரியலைசேஷன்லாம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த துரோகத்தை செய்யும் போது, நீதான் இந்த துரோகத்தை இந்த ரீசனுக்காக, இந்த ஒரு பர்டிகுலருக்காக எனக்கு பண்றேங்கிறத நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியுது. பயங்கரமான ரியலைசேஷன் இது. அதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது உங்களுக்கு சங்கடம் வந்துருச்சு, அழுகுறீங்க, உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிறீங்க, உங்களை வந்து ரொம்ப அப்படியே டிப்ரெஷன்ல போயிட்டீங்க. உங்களால அந்த இடத்துல பிரசன்ட் மூமெண்ட்ல ஏதாவது பண்ண முடியுமா? நீங்க ஒரு கைதியா கஷ்டப்படுறீங்க இல்லையா? சோ அதே இடத்துல அவங்க துரோகி தான், துரோகம் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த துரோகி அப்படியே நிறுத்திட்டு நம்ம எமோஷனல்ல போல, நம்ம அப்படியே 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கறோம். இது வந்து சீக்ரெட் ஆஃப் தி, அது ஆக்சுவலா நான் வந்து இதுல எழுதி வச்சிருக்கிறேன். முன்பா நேரத்துக்கு ஒரு புக்கு படிக்கும் போது அதுல இதை பத்தி டீட்டெயில் பண்ணியிருந்தான். ஸோ அதுலதான் அவன் சொல்லியிருந்தான். அதாவது ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு இடத்துல நீ வெல்வதாக இருந்தால், உன்னை விட மிகப்பெரிய மனிதரை வெல்வதாக இருந்தால், நீங்க அவங்கள்ட்ட வந்து கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது.
ஸோ எனக்கு உண்மையிலே அது ஒரு வியப்பா இருந்துச்சு. ஸோ அதே அப்ளை இங்க ஆகுது, இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வரும்போது நீங்க எமோஷனல்குள்ளார போகாம நீ இதுக்கு ரீசன் சொல்லு அப்படின்னு இந்த இடத்துக்கு நீ வந்து கிளாரிட்டி கொடு அப்படின்னு நம்ம ஆர்கியூமெண்ட்டை விட்டுட்டு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அந்த துரோகிகள் கண்டிப்பா சிக்கிடுவோம். கண்டிப்பா அவங்க வந்து மாட்டிடுவோம். தயவு செஞ்சு ஆர்குமெண்ட் பண்ணி நீங்க நல்லவனா அவங்களுக்கு முன்னால ப்ரொஜெக்ஷன் பண்றதுக்கு பழைய எமோஷனலோட போகாதீங்க. அப்போ உங்களுக்கு இந்த எமோஷனலும் ஃபீலிங்ஸும் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க தாராளம் கொஸ்டின் பண்ணலாம். ஆனா நீங்க அங்கதான் நீங்க தோத்து போனதே. எஸ்ஆர்னோ ரியலா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் தோத்து போனது அங்கதானே. அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், இதை கேட்டிருக்கலாம், இந்த உண்மையை நான் சொல்லியிருக்கலாம். நான் அது பண்ணல, நான் இல்ல. எத்தனை நாள் அழுதுட்டு இருக்கிறீங்க உங்க மனசை தொட்டு தொடங்க. உண்மைதான் சார், உண்மைதான் சார். பட் அன்னைக்கு அந்த எமோஷனல் இல்லாம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா அவன் அவ்வளவு தெளிவா சயின்டிபிக்கா சொல்றான். நீ ஆர்குமெண்ட் பண்ணாத, கொஸ்டின் கேளுங்க. அந்த விஷயத்த பத்தி கொஸ்டின் கேளுங்க. வேற லெவல்ல புரிஞ்சுது எனக்கு. வாழ்க்கையில இந்த விஷயமெல்லாம் இவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்கா தெரியாம மக்கள் எத்தனை பேர் பாவம் கொஸ்டின் கேட்கறத விட்டுட்டு எமோஷனல் ஆகி அந்த எமோஷனலுக்கான விஷயங்களை வந்து நம்ம பண்ணும்போது அந்த துரோகிகள் வந்து உங்களை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துறாங்க. திரும்ப திரும்ப உங்களை வந்து குத்துறாங்க. ரொம்ப வலிகளை கொடுக்குறாங்க. புரியாத அந்த சங்கடத்தில் நீங்களும் காலம் பூரா வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க இல்லையா? அதை உடைக்கணும் அப்படின்னா நீங்க தெளிவாகும். உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? உங்களுடைய அன்புக்குரியவர். புரியுதா? உங்களோட எல்லாத்தையும் எடுக்கிறவங்க அவங்கதான். ஸோ இது நமக்கு புரிஞ்சாலே பி அவேர்னஸ் வித் அவேர்னஸ் இல்லையா? நம்ம ரியலைசேஷனுக்குள்ளார வந்துடலாம். நம்மளுடைய ஒரு செஷனுமே வந்து இந்த மாதிரி டீப்பான விஷயங்களை கிளியரா பேசக்கூடியதா இருக்கு. உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய இஎஃப்டி கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மாத்திக்கிங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான டீப் ரியலைசேஷன் வேணும் அப்படின்னா, உங்க எமோஷனலை முழுசா குணமடையும் நினைச்சீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இங்க பதிவு பண்ணனா உங்களோட மனநிலையில இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய ஒரு டூலை, ஒரு டெக்னிக்கை நாங்க அழகா கத்துத்தரோம். எக்ஸ்பீரியன்ஸ்டா எங்க கூட இருக்கிறவங்களும் சரி, நாங்களும் சரி இதுல ரொம்ப அனுபவம் மிக்கவர்களாக இருக்கிறோம். எங்க அனுபவங்கள் உங்க வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா இங்க வந்து பதிவு பண்ணுங்க உங்க நம்பரை. நீங்க பதிவு பண்ணக்கூடிய உங்களுடைய நம்பர் உங்களுக்கு ஒரு கால் வரும். எங்களுடைய கோர்ஸ் கவுன்சிலர் கூப்பிடுவாங்க. நம்மளுடைய ஆல்ரெடி புக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களால உடனே எல்லாம் இதுல ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி அந்த மாதிரி ரிசர்வ்ல தான் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்க இப்ப பதிவு பண்ணி வச்சு வருங்காலத்துல இதுல ஜாயின் பண்ணிக்க. ஓகே, நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க மொபைல் நம்பரை கொடுத்து அதே மாதிரி மேபி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெயிட்டிங்ல. ஸோ அதுக்கப்புறமா நீங்க இதுல ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது புதுசா வந்திருந்தீங்கன்னா பால ஆறுமுகம் நீங்க அவங்க யாருங்கிறத நீங்க தெரிவிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் இதுல பதிவு செய்யலாம். அதே மாதிரி வேற யாராவது புதுசா இருந்தீங்கனாலும் அதை செய்யலாம். மேபி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் யூடியூப்ல இருந்தாலும் நீங்க இங்க இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து இந்த லிங்கை எடுத்து பயோல இருக்கிற டீட்டெயில் எடுத்து நீங்க பதிவு செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இது உபயோகப்படும். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய இந்த கிளாஸ் எப்படி இருக்கு? நம்ம நிறைய விஷயங்களை என்னெல்லாம் உடைக்கிறோம், உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இந்த இது வகுப்புக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மைக் ஆன் பண்ணி பேசுங்க. எஸ், மைக் ஆன் பண்ணுங்க. இன்னத்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? இந்த நம்மளுடைய இஎஃப்டி
உங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்திருக்கு? எஸ்மா. சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். சார் இன்னத்த கிளாஸ் நல்லா இருந்ததுங்க சார். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ் நல்லா எப்பவுமே அந்த 7 மணி கிளாஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சார். அதாவது நமக்குள்ள என்ன இருக்குன்றத அந்த உடைச்சு வெளியே வரதுக்கான கிளாஸ் தான் சார் 7 மணி கிளாஸ். ஏன்னா அதுல இருக்கிற அந்த ஃபேக்ட் உண்மை அப்படியே கரெக்டா அதை வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் சார். அந்த அளவுக்கு தான் இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து அதை நம்ம உண்மை அப்படின்னா கூட அதை நம்ம எப்படி போய் வீட்டுல ஆர்கியூ பண்றது, மத்தவங்க கிட்ட பேசுறது, அந்த கொஷின் எழுப்புறதுங்கிறது அந்த இது வந்து நமக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கம்மியா தான் சார் இருக்கும். அந்த இஎஃப்டியோட சேரும் பொழுது அந்த போல்ட்னஸ் எல்லாமே வந்துருதுங்க சார். அப்போ அங்க நின்று நம்மளால கொஷின் கேட்க முடியுது, அதுல இருந்து வெளியே வர முடியுது. அந்த துரோகம் அது எதுவா இருந்தாலும் சரி, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள அப்படியே ஃபர்கிவ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம அடுத்து என்ன முன்னேறணுன்ற இதுல போறதுக்கு இஎஃப்டி டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. வேற யார் பேச போறீங்க? எஸ், பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. யார் வேணாலும் பேசலாம். அமிர்தா பேசலாம், சுல்தானா பேசலாம், ஜெயகௌரி பேசலாம், பாக்கியா பேசலாம், லக்ஷ்மி பேசலாம், ஹசீனா, சமீரா, நிறைய பேர் இருக்கீங்களா? யார் வேணாலும் பேசலாம். ஷியாமா பேசலாம். மைக் ஆன் பண்ணுங்க. சார் குட் மார்னிங் சார். எனக்கு வெரி ரியலா குட் நடந்த மார்னிங். விஷயம் தான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கு. ரியலா எனக்கு நடந்தது இன்னைக்கு கிளாஸ்ல லைவா சொன்ன மாதிரியே இருக்கு சார். எல்லாமே அப்படிதான். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. குட் எஸ், மார்னிங் சார். குட் மார்னிங்மா. உண்மைதான் சார், நீங்க சொன்னது இன்னைக்கு எல்லாமே நடந்துருக்கு. கூட இருக்கிறவங்கனால தான் நம்மளுக்கு வர பிரச்சனை எல்லாமே ப்ராப்ளம் எல்லாம் வருது. அவங்களாலதான், நம்ம சுத்தி இருக்கிறவங்கனாலதான். வெளிய இருந்து யாரும் வந்து நம்மள திட்ட போறது இல்லை, உள்ள இருக்கிறவங்க தான் வந்து நம்மள எல்லாம் பேசுறது. அதெல்லாம் இப்ப நீங்க இந்த கிளாஸ் எடுக்கும் போது எல்லாம் ரியலைஸ் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா நான் இதெல்லாம் அதனாலதான் நடந்திருக்குதுன்னு தெளிவா தெரியுது சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.